ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஆரோக்கியத்தை பற்றிய பயம் அதிகமாகவே இருக்குங்க. நமக்கு சாதாரணமாக ஒரு தலைவலி வந்தால் கூட, ஆஹா தலைவலிக்குதே, இது ஏதாவது பெரிய விஷயமா இருக்குமோ, கால் வலிக்குது, கால் மூட்டு நிற்கவே முடியல, நடக்க ரொம்ப சிரமமாக இருக்குது, கெண்டைக்கால் திடீர்னு நைட்டு பிடிச்சி இழுத்துக்கு, இது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நெஞ்சு படபடபடன்னு அடிச்சுக்குது, ஏதோ பண்ணுது, ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக தாங்க இருக்குது. ஏன்னா ஆரோக்கியம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துடுச்சுனாவே ஆரோக்கியம் பற்றிய கேள்விகளும் கவலைகளும் அதிகமாகவே இருக்கும். அது கரெக்டாக எந்த வயசில் அது வரும் தெரியுமா? 51 ஆரம்பிச்சு 60க்குள்ள அந்த ஆரோக்கியம் பற்றிய அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வராதா? இன்னைக்கு 5 வயசு குழந்தை கூட கையை வலிக்குது, காலை வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுது. அது வேற விஷயம். ஆனா இயல்பாக இந்த உடலுக்கு எப்போ இந்த உடலினுடைய இயக்கம், ஒவ்வொரு மிஷினுக்கும் வாரண்டின்னு ஒண்ணு இருக்கும், கேரண்டின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப இந்த உடல்ங்கிற மிஷின் எப்ப கெட்டு போக ஆரம்பிக்கும் அல்லது ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த 51வது வயதுல இருந்து 60 வயதுக்குள்ள நம்ம அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்துல பிறப்பு லக்னத்திலிருந்து 6வது லக்னம் எப்போது செல்கிறதோ அப்போ அவங்களுக்கு ஆரோக்கியம் பழுதுபட ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்த மாத்திரத்துல நம்ம படிக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த 6ஆம் இடத்தினுடைய சூழ்நிலை நமக்கு நல்லா இருக்குன்னா, அந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோட சேஃபா நம்மளால கடந்து வந்துட முடியும். இல்லைன்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்கள் தீரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைங்கிறது தீராத பிரச்சனையாக மாறி ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை, அதனால பிரச்சனைகள் ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமா கால்ல ஒரு கல்லு தான் குத்துச்சு. அந்த குத்துன இடத்துல ஏதோ ஒரு அருவிக்கிட்டே இருக்குன்னு கொஞ்சம் பின்னூசிய வச்சு ஒரு குத்து குத்துனேன். அது அப்படியே புண்ணாயிடுச்சு. அந்த சதை இருக்குன்ட்டு அந்த சதைய எடுத்தேன். அது உள்ளார அப்படியே ஓட்டையாயிடுச்சு. அப்புறம் பார்த்தா உள்ளார அப்படியே போய் ஊரு புண்ணாயிடுச்சு. இன்னைக்கு அதுக்காக வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஆறவே மாட்டேங்குது. எத்தன பேர் சொல்லியிருக்காங்க. அழகா எளிமையா இது சின்னதா குத்துன ஒரு நிகழ்வு தானா? இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் படிச்சீங்கன்னா. ஏன்னா ஒரு ஜோதிடத்துல எல்லா நிகழ்வுக்கான காரணமும் காரியமும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை எடுக்கணும், அப்ளை பண்ணணும், அதை பயன்படுத்தணும். அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதை எல்லாரும் சுலபமாக கத்துக்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை அப்படின்னா அந்த ஏஎல்பி ஜோதிட முறை. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வருது, அதுல இருந்து எப்படி நம்ம ஈஸியா ரெக்கவர் ஆகிறது, இது பயப்படக்கூடிய பிரச்சனையா, இது பயம் இல்லாமல் கடந்து போகக்கூடிய பிரச்சனையா? சமீபத்துல ஒரு நண்பரு, ஒரு வாரமா எனக்கு அப்படியே ஒரே பதட்டமா இருக்கு, என்ன பண்ணுதுன்னே தெரியல, இசிஜி எடுக்கணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், எனக்கு பயமா இருக்குன்னு இருக்கிறவங்க எல்லாம் பீதி கிளப்ப ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எனக்கு அவங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. "ஏங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க சித்தா, அவங்க ஜாதகத்தை தான் பார்த்து சொல்லுங்களேன்." ரொம்ப பயப்படுறாரு. அவங்க ஜாதகத்தை போடுறோம், அவங்க ஜாதகம் பிரச்சனைக்குரிய ஜாதகமா இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அது சும்மா ஒரு வாயு கோளாறு தான். நீங்க ஒரு சோடா வாங்கி குடுங்க, எலுமிச்சம்பழத்த கலந்து குடிக்க சொல்லுங்க, சரியா போயிடும் அப்படின்றோம். அத குடிப்பாரு. கொஞ்சம் நல்லா இருக்கு, ரிலீஃபா இருக்கு, நல்லா ஃபீல் பண்றாருங்கன்னு ஃபோன் வரும். அடுத்த 2வது நாள் மறுபடியும் அதே மாதிரி ஃபீல் ஆகுதுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இல்லங்க, ஒரு 45 நாளைக்கு அவர் அப்படிதான் இருப்பாரு. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னோம். கரெக்ட்டா 45 நாள் முடிஞ்சு 46வது நாள் அவர் ஒரு ஏப்பம் வந்துருச்சு, ரிலீஃப் ஆயிட்டாரு. இப்போ அவர் தெம்பா இருக்காரு. இப்ப அடுத்த பிரச்சனை என்ன ஆரம்பிச்சிருக்கு? இப்ப அடுத்து கால்வலி அப்படிங்கிற பிரச்சனையோட ஆரம்பிச்சிருக்கு. அந்த கால்வலிக்காக போறாங்க டாக்டர்ட்ட. ஐயோ எனக்கு மூட்டுல எதுவும் பெரிய பிரச்சனையோ, நரம்பு ஸ்லிப் ஆயிடுச்சோ, எலும்பு ஸ்லிப் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். உடனே ஸ்கேன் எடுக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. டாக்டர் ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆரோக்கியம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைனாலும் ஒரு சிலருக்கு அந்த மனவியாதி என்ன பண்ணும், மனசுக்குள்ள நமக்கு ஏதோ வயசாயிடுச்சு, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா அவங்கள தான் முதல்ல இந்த ஜோதிடத்தை படிங்கன்னு சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா, அவங்க படிச்சாங்க, நமக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்கா, இல்ல இது சின்ன விஷயம் தானா அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியுங்க. நம்மளுடைய அந்த தேவையில்லாத ஒரு பயம், பதட்டத்தை கண்டிப்பாக இதனால, இந்த ஜோதிடம் படிப்பதனால, தெரிந்து கொள்வதனால நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு லக்னம் மாறும்போதும் ஒரு விதமான நிகழ்வுகளை நமக்கு ஈர்ப்பு விதின்னு சொல்றோம். அது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 10 வயசு குழந்தைக்கு அந்த விளையாட்டுங்கிறது இயல்பா வரணும்.
10ல இருந்து 20 வயசு உள்ள குழந்தைக்கு படிப்புங்கிறது இயல்பாக வரணும். 21ல இருந்து 30ங்கிறது திருமணம்ங்கிறது இயல்பா நடக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏன் நடக்கல? ஏன் தாமதமாகுது? ஏன் பிரச்சனைகளை தருது? அப்படிங்கிற எல்லா ஏன் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம். கண்டிப்பா அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க. ஏஎல்பி ஜோதிடம் உங்க வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி